English no. No, I don't speak Tamil. Sorry. தமிழா? iPhone தானே? Photo. எடுக்கணும். You want to take a photo? டனலுள்ள நனைஞ்சிட்டோம். இதான் அந்த 9 inches bridge. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட லைனு. அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது யார் பண்ணாங்க அப்படின்னா சைனாவோட ஹெல்ப்போட பண்ணாங்க. மலைப்பகுதிக்கு வந்ததும் மழை வந்துடுச்சு. செம்ம மழை. காலை வணக்கம் மகளே. மணி 3:15 தான் ஆகுது. வந்தாச்சு. கண்டி ரயில்வே ஸ்டேஷன். தமிழில் கண்டி புகையிரத நிலையம். பேர் சூப்பராக இருக்குங்க இங்கே தமிழ் நேம்லாம். நான் அப்படியே ஒரு 3-4 மணி நேரம் தூக்க முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன். நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். அவங்களோட வெப்சைட் நேம்லாம் நான் ஆட் பண்ணுறேன். பட் இங்கே வந்து டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு எடுத்துக்கணும். எங்கே எடுக்கிறதுன்னு தெரியலையே. இப்போது அடுத்த ட்ரெயின் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே அந்த அனலாக் கிளாக்கோட வச்சுருக்காங்க. நம்ம போகுது பதுளை. இங்கே 4 மணிக்கு போட்டுருக்காங்க. ஆனால் நம்ம புக் பண்ணியிருக்கிறது 3:30 ட்ரெயினு. நம்ம டேரெக்டாக இந்த கவுண்டர் வந்து கூட டிக்கெட் எடுத்துக்கலாங்க. ஐ திங்க் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் புக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி 2 தான் காட்டுச்சு. பட் அகைன் சும்மா நேற்று நைட்டு செக் பண்ண அவைலபிலிட்டி 6 காட்டுச்சு. வீட்டில் அது கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே போனோம்னா பிளாட்ஃபார்ம்லாம் வருது. நான் ஆக்சுவலி இங்கே அந்த ஃபிசிக்கல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னாங்க, ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே கேளுங்க அப்படின்னாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இந்த ஆன்லைனில் புக் பண்ண அந்த பிடிஎஃப் இருக்குது, அதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த ஆன்லைனில் இருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 5 சொல்லியிருக்காங்க. இது பிளாட்ஃபார்ம் 4 and 5 போட்டிருக்கு. இந்தியாவில் விஸ்டா டோம் அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஓடும் இல்லையா? எப்படின்னா நம்ம கோச்சை சுற்றி வந்து ஃபுல்லாக ஜன்னல் பெருசாக இருக்கும், வேடிக்கை பார்க்கறதுக்கு வசதியாக. சில இதில் வந்து டாப்லலாம் கூட வந்து கிளாஸ் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக வேடிக்கை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இது இலங்கையின் விஸ்டா டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்சர்வேஷன் சலூன் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்சிக்கான் கூடம். பேசிக்கலி வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறதுக்காக. அங்கே ஒரு 3 கோச் இருக்குது. அப்புறம் ஒரு லக்கேஜ் ஏரியா இங்கே. அடுத்து நம்மளுடைய கோச் இங்கே இருக்குது. உள்ள போய் பார்ப்போமா? இது அந்த லக்கேஜ் ஏரியா. இப்படி இங்கே வந்தோம்னா நம்மளுடைய காட்சிக்கான் கூடம். இந்த கோச் மட்டும்தாங்க இப்படி இருக்குது. இந்த மாதிரி பெரிய விண்டோ ஃப்ரண்ட்டில் வச்சு. நம்ம கென்யாவில் போனோம் இல்லையா, லாஸ்ட்டு கோச்லேருந்து ஒரு சூப்பர் வியூ கிடச்சிது. கிட்டத்தட்ட அதே மாதிரிங்க லாஸ்ட்டு கோச்சு அப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி சீட்டிங்கே வச்சுருக்காங்க. அங்கே இது ஒரு டைப் ஆஃப் கோச்சு. உள்ளே போமா 2 4 1 2 3 4 5 20 சீட்டு தாங்க இருக்குது டோட்டலாகவே இதில். அண்ட் எப்படி இந்த கோச்சுக்கு வந்தோம்னா 1 2 3 4 5 6 ரோஸ் தான் இருக்குது. ஒன்றுத்தில் 3 into 2 போட்டோம்னா இங்கே ஒரு 30 சீட்டு தான் கெப்பாசிட்டி இருக்குது. வாஷ்ரூமில் எப்படி பார்ப்போமா? கேவலமாக தான் இருக்குது. நம்ம கோச்சிலேயாச்சும் நல்லா இருக்கான்னு தெரியலையே. மணி இப்போ 3:33 ஆயிடுச்சு. பட் 4 மணிக்கு தான் எடுப்பாங்களாம் ட்ரெயினை. ஸோ வெளியே போய் ஒரு டீ குடிப்போமா? இதில் எந்த கோச்சுமே ஏசி இல்லைங்க. எல்லாமே விண்டோ ஓப்பன் பண்ணுற டைப்பில் தான் இருக்குது. உள்ளே வந்து சார்ஜிங் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினுக்காக ஒட்டுமொத்தமாக இப்போ 7 பேர் தாங்க இருக்கோம். நான் ஒருத்தேன். அப்போ பங்களாதேஷ்லேருந்து ஒரு கப்பல் வந்து இருக்காங்க, அவங்க 2 பேர். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஸ்ரீலங்கானா என்னென்னு தெரியல, பேசி பார்க்கணும். ஸோ போக போக அடுத்த ஸ்டேஷன்ஸில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஏர்லி மார்னிங் இல்லையா, 4 மணி ட்ரெயின் ஏன் வருவான். நான் தான் 8:30 ட்ரெயின் கிடைக்காம இதுக்கு புக் பண்ணியிருக்கேன். 3:33 அந்த கிளாக்கில் 3:33, இந்த கிளாக்கில் 3:34 ஆயிடுச்சு. ரயில்வே டைம் இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருந்தால் எப்படி டைமுக்கு எடுப்பாங்கன்னு தெரில. திரும்ப நான் அப்படியே ஸ்டேஷன் வெளியே வந்துட்டேன். உள்ளே கடைங்க எதுவுமே இல்லைங்க. வெளியே தான் ஒரு கடை இருக்குது. இங்கே தான் வந்து சிலர் வாங்குவாங்க சாப்பிட்றதுக்கு. நம்மளும் போய்ட்டு ஒரு டீயை வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கலாம். நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இப்போ தான் உள்ளே வந்துட்டு இருக்காங்க இந்த ட்ரெயினை பிடிக்க.
டீ கூட இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கே வந்து உட்காந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி சீட்டிங்லாம் இருக்குது. இந்த ஒரு டீ, ஒரு 1 லிட்டர் பாட்டில், உள்ளே வந்து ஒரு எக் சாண்ட்விட்சு, எக்குனா பாயில்டு எக், எல்லாம் சேர்த்து 540 இலங்கை பணம், 150 ரூபா கிட்டாங்க நம்ம ஊர் பணம். ஆக்சுவலி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து 2nd and 3rd கிளாஸ் கோச்சு. இப்போ கவுண்டரில் க்யூ நிற்குதுங்க, 10-12 பேர்கிட்ட நிற்பாங்க 2 கிளாஸ்க்கும் டிக்கெட் எடுக்க. ஆன்லைனில் அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே காட்டல, ஏன்னு தெரில. நம்ம புக் பண்ண ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா, இலங்கை பணத்துக்கு 3150, 3000 ரூபாய் டிக்கெட்டு, 150 எக்ஸ்ட்ரா 5% வந்து சர்வீஸ் சார்ஜுன்னு போட்டுறாங்க. நம்ம நார்மல் கார்ட்ஸ் வச்சு பே பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பாட்டில் வாட்டர் வாங்க மாட்டேன் ட்ராவல் பண்ணும்போது. நான் வச்சுருக்க வாட்டர் பாட்டிலே ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நம்ம ஹாஸ்டல்லேருந்து கிளம்புனது 3 மணிக்கு, அங்கே இருக்கவங்கள எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நம்ம பாட்டிலும் காலி. பட் இன்னொன்று சொன்னால், அங்கே இங்கே டேப் வாட்டரே வந்து குடிக்கிற தண்ணி தானா, அது கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் அப்படின்னாது. பட் ஸ்டில் எனக்கு வந்து நம்ம ஊரில் டேப் வாட்டர் நம்ம இன்னைக்கு குடிச்சிருக்கோம், அந்த மைண்ட் செட் வரல இன்னும். இந்தியனால டேப் வாட்டர் அப்படின்னாலே அது நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது எனக்கு இன்னும். ட்ரெயினோட முன்பக்கத்தில் இருக்கவங்க இங்கே வந்து லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னும் என்ஜினை காணோம், அங்கே எங்கன்னா இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொண்டு வருவாங்க, பார்ப்போம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம கோச்லேருந்து அப்படியே வெளியவே ஒரு வாஷ்ரூம் இருக்குங்க. கீழே தண்ணியெலாம் கிடக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, டேப் வாட்டர், அவ்வளோதான். இப்போ ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் பார்த்தேங்க. இந்த ட்ரெயின் வந்து ஆக்சுவலி கூட்ஸ் ட்ரெயினாக, அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கோச் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் மெயினான ட்ரெயின் இது. அது கூட எக்ஸ்ட்ரா வந்து 2 3rd கிளாஸ், ஒரு 2nd கிளாஸு, ஒரு அப்சர்வேஷன் கிளாஸு, இதை ஆட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்லோ ட்ரெயின், ரொம்ப மெதுவாக தான் போகும். அனௌன்ஸ்மெண்ட்டு போயின்னு இருக்குங்க. இங்கேருந்து கொலம்போ ஏதோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகுதான், பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருந்து. அதையெல்லாம் கரெக்டாக கிளம்புது, ஆனால் இது ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அங்கே என்ஜின் வார்ம் அப் ஆகிட்டு இருக்குது. நம்ம பேசினோம் இல்லையா, ஒருத்தர் தமிழர், அவர் வந்து கொலம்போவில் வேலை பார்க்குறாரு. அவருமே சொன்னார், இங்கே வந்து இந்தியா அளவுக்குலாம் ட்ரெயின் கனெக்டிவிட்டி கிடையாது, ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொன்னார். ஃபைனலி என்ஜின் வந்துன்னு இருக்குது. மணி ஆல்மோஸ்ட் 4:30, 1 மணி நேரம் லேட்டு. ஆக்சுவலி 3:13 ஆன்லைனில் போட்டுருக்காங்க, பட் 4 மணிக்கு ரீஸ்கெடியூல் பண்ணிட்டாங்களாம். பட் அது ஆன்லைனில் எங்கேயுமே அப்டேட் பண்ணல. இங்கே ஸ்டேஷனில் 4 மணி தான் ஸ்கெடியூல் டிபார்ச்சர் வந்து போட்டுருக்காங்க. பட் அதில் வந்து இன்னும் 30 மினிட்ஸ் டிலே. கிளம்பியாச்சுங்க, 4:41 எடுத்துருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ்னாலும் கிளம்புறது டைமுக்கு கிளம்பிடுவாங்க, நடுவில் வழியில் தான் லேட் ஆகும். இங்கே கிளம்பவே 1 மணி நேரத்துக்கு மேலே டிலே பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே செட்டில் ஆகும். ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது. மணி இப்போது 7:30 ஆகுது. கிளம்பி ஒரு 3 மணி நேரம் ஆச்சுங்க. கொஞ்சம் வெளிச்சம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை பிரதேசங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். 3 டன்னல் கிராஸ் பண்ணிட்டோம். சரி, நிறைய டன்னல்ஸ் இருக்குது போகிற வழியில். அண்ட் அந்த ஒரு பிரிட்ஜெலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்ல 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜ் அப்படின்பாங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் போகணும், அதெல்லாம் டைம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காடுகளுக்குள்ளே மலைகளுக்குள்ளே நடக்க போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு தூக்கத்தை போட்டு இருந்துச்சு நான், அதனால இன்னும் கொஞ்சம் வாய் வளருது. போயிட்டு வாங்கி வச்சு அந்த எக் சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்டு நம்ம இன்னும் பெட்டர் வியூஸ் நான் அவங்களுக்கு காமிக்கிறாங்க. இதோ சின்ன ஸ்டேஷனில் நின்றுச்சு ஆக்சுவலி. அங்கே தான் அந்த பசங்க கிராஸ் பண்ணி போனாங்க. இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இப்போ கிராஸ் பண்ணி போகுதுல. இது ஏதோ ஒரு குட்டி ஸ்டேஷனுங்க, சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸ்டேஷன் நேம் கூட காணும். நம்ம ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்குது. அந்த ட்ரெயின் வந்துட்டு டக்குன்னு போயிடுச்சு அதுக்கிட்ட.
அன்றைக்கி ட்ராக் மாறிடுச்சு. அந்த ட்ரெயின் வர்றதுக்காக வெயிட்டிங்கு. இப்போ நம்ம இந்த ட்ராக்கில் கனெக்ட் ஆகிட்டோம். அங்கே ஒரு ப்ளூ ட்ரெயின் போகுதுங்க, அங்கே ஒரு லைனில். இப்போ நம்மளை க்ராஸ் பண்ணிச்சு, அதுதான் நினைக்கிறேன். அப்படியே டர்ன் பண்ணி போகுதாங்க. மசால் வடை எவ்வளோ? how much? 5 pieces 200. Chili? No. The other vada is also same price? Can you no? How much? 3 pieces 200. Okay. Very nice. No coconut. Sorry? ஓகே, தமிழ் தான் நீங்கள்? ஓகே உளுந்தாடு. ஓகே, எனக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுங்களா? ஃபஸ்ட்டு மசால் வடை வாங்கினாங்க, 5 பீஸ் 200 அப்புறம் மெது வடை பார்த்ததும் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 பீஸ் 200. செம்மையாக இருக்கு. சாஃப்டாக வடை வித் வியூ. வடை வித்துட்டு வந்தவரே இங்கே இருக்கவங்களும் காஃபி டீ வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ யாருக்கும் ஃபோன் பண்ணாங்க. அடுத்த ஸ்டேஷனில் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீ வரணுங்கிறதுக்காக ஒரு வடையை மட்டும் மிச்சம் வச்சுருக்காங்க. டீ வந்து இந்த 3வது வடையும் காலி பண்ணிடலாம். அடுத்து ஒரு ஸ்டேஷன் வந்துருக்கு, ஹட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் அது கம்பேரிட்டிவ்லி. அந்த வேலை நம்ம கண்டிலேருந்து கிளம்பி பார்க்க ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசு. ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி காஃபிக்கு பதிலாக டீக்கு பதிலாக காஃபி கொடுத்துட்டாங்க. என்னென்னா நெஸ்கேஃபேனா காஃபியா, நெஸ்டீனா தான் டீயா. நான் கூட நெஸ்கேஃபேயா நெஸ்டியான்னு கேட்டது பிராண்டு நேம்காக சொல்கிறாருன்னு நினச்சேன். சரி ஓகே, நெஸ்கேஃபேனா அந்த மிஷின்லேருந்து டீ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சேன். நான் மில்க் டீ அப்படின்னு சொன்னேன். நான் அதுக்கு சரியாக புரியல போல். இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்களா அழகாக வெளியே செடிலாம் வச்சு அங்கே கொஞ்சம் செடிகளில் பூக்கள்லாம் பூத்துருக்கு. ஸ்டேஷன் பேர் வந்து தலவாக்கலையம். இப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனதும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது. இப்போ அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இன்னொரு டன்னல் வருதுங்க. ஒரு 5வது டன்னல் க்ராஸ் பண்ணிட்டோம். நான் இதுலேயும் இது வரைக்கும் இன்னும் ப்ராப்பராக வீடியோ எடுக்கல. நான் ஒன்று தூங்கிட்டு இருந்தேன், இல்லை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதான் அந்த ரிவர் கிராசிங். இந்த ட்ராக்கெல்லாம் வழி ஃபுல்லாக உட்டனில் தான் அங்கே இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே உட்டன் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட லைனு. வழக்கம் போல் இங்கேயும் பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வந்து ரயில்வே லைன்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. எப்படியும் 1850s or 60s அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலம்போ டு கண்டி தான் போட்ட லைனு. அதுக்கப்புறம் இன்னும் சில ஏரியாலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டி டு பதுலா. இது ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் ரூட்டு. நிறைய டன்னல்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, நல்ல தேயிலை தோட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது போகிற வழியில். ஸோ இந்த ரூட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் காலத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க கண்டிலேருந்து பதுலா வரைக்கும். அது இல்லாமல் இன்னும் அந்த சதர்ன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா கொலம்போலேருந்து அந்த காலி அதெல்லாம் இருக்குல்லையே அந்த ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் நார்த்தில் கொஞ்சம் அந்த ஜாஃப்னா வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அப்புறம் தனுஷ்கோடி வரைக்கும் வந்து அங்கேருந்து இங்கே மன்னாரோட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் முன்னாடி லைன் வந்துச்சு. 1960ஸ்க்கு முன்னாடி அந்த தனுஷ்கோடி புயல் அழிஞ்சது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரயில்வே லைன்லாம் ஆப்ரேட் ஆகிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புயலுக்கு அப்புறம் அந்த தனுஷ்கோடி ஃபுல்லாக டேமேஜ் ஆனதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வரைக்கும் தான் ட்ரெயின் இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் அங்கேருந்து சென்னை டு கொலம்போ விட்டு கம்ப்ளீட்டாக பிளாக்டு. ஸோ அது எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயின் போகும். அதுக்கப்புறம் வந்து கப்பலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. அப்போ திரும்ப மன்னாரில் இறங்கிட்டு மன்னார்லேருந்து இன்னொரு ட்ரெயினில் கொலம்போ வரைக்கும் போவாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அந்த புயலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே சர்வீஸ் ஸ்டாப் பண்ணாலும் அந்த ஃபெரி அந்த படகு சர்வீஸ்லாம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஈழ யுத்தம் அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது திரும்ப ரெஸ்யூம் பண்ண முயற்சி பண்ணாங்க. அது பெருசாக எதுவும் நடக்கலை. 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க சிலோன் கவர்மெண்ட் தான் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சில தனியார் கம்பெனிஸ்லாம் கூட ரயில்வேஸ் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க.
அதில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்போ லங்கா அப்படின்னு ஒரு கம்பெனி, அப்புறம் ப்ளூ லைன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு கம்பெனி, கடைசியாக வந்து ப்ளூ லைன் எக்ஸ்பிரஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2020 கோவிட் லாக்டவுன் அப்போ ஸ்டாப் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப ரெஸ்யூம் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இலங்கையில் அனைத்து ரயில்களும் கவர்மெண்ட் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ரயில்வேஸ் இந்த மாதிரி ட்ராக் வந்து எங்கேயுமே எக்ஸ்பேண்ட் பண்ணலிங்க. ஆல்ரெடி பிரிட்டிஷ் காலத்தில் போட்டு வச்சது என்னவோ அதையே தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 2013 18 காலகட்டத்தில் சதர்ன் லைனில் அந்த கொலம்போ டு மிரிசா வரைக்கும் காலிலாம் தனி மிரிசா வரைக்கும் ஒரு லைன் போவோம். அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது யார் பண்ணாங்க அப்படின்னா சைனாவோட ஹெல்ப்போட பண்ணாங்க. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இலங்கையில் முதல்ல இந்த ரயில்வே லைனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது, புதுசாக லைன் போடுறது அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக 2013 மேலே தான் வந்து பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட ஹெல்ப்போட. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் நான் மீட் பண்ண ஒரு தமிழர் ஒருத்தர் இங்கே ஸ்டேஷனில் சொன்னார், கொலம்போவில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுமே வந்து சைனா ஹெல்ப்போட தான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். நம்ம கென்யா விளாகில் போயிருக்கோம். கென்யாலுமே வந்து சைனா தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. English no. No, I don't speak Tamil, sorry. தமிழா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நாங்க வந்து 7th. ஓகே, நைஸ். என்ன வாலிபால் பிளேயரா? என்ன பேரு? ஹர்ஷன். ஓகே. Vishal? ஹர்ஷன். His name is Harshan. Okay. iPhone தானே? Huh? iPhone Yes. yes. Photo Photo? எடுக்கணும். You wants to take a photo. அவனுக்கு போட்டோ எடுக்கணுமாமா? இவங்க கூட எடுக்கணுமா? அவன் எடுக்கணுமா? He wants you to click a pic of him. Oh, you? Okay. Great. போட்டோ எடுக்கறாடா. நீ வாடா. Good? Ah, Nice. ட்ரெயின் வருது. Good. Good? Very Bye. nice. Cheers, bye. இந்த ட்ரெயின்லயா இருக்கீங்க? ஓகே ஓகே. ரதல்லா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு அடுத்து நானுஓயா அப்படிங்கிற ஸ்டேஷனுங்க. ஸோ நானுஓயா தான் இந்த நுவரெலியாவுக்கான ஒரு முக்கியமான ஸ்டேஷன். ஸோ இங்கே ஸ்ரீலங்காவோட அந்த ஹில்லி ரீஜன்ஸில் நம்ம ஊர் ஊட்டி, கொடைக்கானல், பூம்பாறை, அதுக்கு சிமிலரான ஹில் ஸ்டேஷன்ஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டி. அப்புறம் இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நுவரெலியா, எல்லா, பதுல்லா, ஹப்புத்தலை, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ். அந்த நுவரெலியாவுக்கு போகிறதுக்கான ஸ்டேஷன் வந்து நானுஓயா. அது வந்து இந்த ரடலா அப்படிங்கிறதுக்கான, ரடலாக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் நானுஓயா. ஸோ அங்கே கொஞ்சம் பேர் இறங்கிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து எல்லா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரும். அதுக்கடுத்து தான் ஹப்புத்தலே, பதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு பதுல்லா தான் கடைசி ஸ்டாப்பு. அண்ட் இப்போ இந்த நானுஓயா போகிறதுக்கு முன்னாடி ஒரு டன்னல் ஒன்று ஃபஸ்ட்டு வரும். அந்த டன்னலுக்கு அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும். அதுக்கு அடுத்து நானுஓயா ரயில்வே ஸ்டேஷன். ரெடியா? டன்னல் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, டன்னல் உள்ள நுழைஞ்சிட்டோம். அப்படிங்க போவோம். நிறைய பேர் இந்த ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் புக் பண்ணி போவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜ் வரும். ஸோ அதுக்காகவே இந்த ஸ்டேஷன் டு எல்லா அதுக்கடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன்ஸ்க்கு புக் பண்ணி போவாங்க. நானும் ஓயிலேருந்து கிளம்பிட்டோம்.
இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் நிறுத்திருந்தோம். பட்டிப்போலான்னு ஒரு ஸ்டேஷனு, அதான் இலங்கையிலேயே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். அதை கவனிக்கவே இல்லை, ரொம்ப நேரம் நிறுத்திருச்சு. அதுக்கு உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருந்தோம். ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் தான் அந்த போர்டை கவனிச்சோம். 6700 அடி உயரத்தில் இந்த ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒர்க் போயிட்டு இருக்கு போல். இந்த உடன் இதெல்லாம் எடுத்துகிட்டு மாற்றிட்டு இருக்காங்க. இங்கே சில ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா உட்டும் இருக்குது, இரும்பும் இருக்குங்க. எங்கெல்லாம் உட்டு டேமேஜ் ஆகுதோ அங்கெல்லாம் இரும்பு மாற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே நிறைய பேர் இறங்கிட்டாங்க. நம்மளுடைய கோச்சே வந்து ஆல்மோஸ்ட் காலியாக கிடக்கு. ஹாய். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த 5 of us. First class. யா. ஸோ இங்கே நம்ம இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் பார்த்தோங்க, அவங்களும் இங்கே இறங்கிட்டாங்க. நம்ம பிளான் என்னென்னா, இப்போ இதுக்கு அடுத்து தான் அந்த 9 arches bridge வரும். ஸோ அந்த பிரிட்ஜில் இந்த ட்ரெயின்லேயே போயிட்டு நம்ம அடுத்து பதுலான்னு ஒரு ஸ்டேஷன் வரும், அங்கே தான் நம்ம இறங்க போதும். அதுதான் கடைசி ஸ்டாப்பு. அங்கே இறங்கிட்டு நம்ம திரும்ப வந்துட்டு எல்லாம் வரணும். ஏன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிறது இங்கே தான். ஸோ ரிட்டர்ன் வந்து ஒரு 20 kilometers தான் ஏதாச்சும் பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிடிச்சி வந்துக்கலாம். ஜாலி பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் அங்கே போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு டன்னல், அப்புறம் அந்த பிரிட்ஜு, அப்புறம் ஒரு டன்னல் உள்ள நுழைஞ்சிட்டோம். இதான் அந்த 9 arches bridge. கிளைமேட்டு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்காங்களா, கொஞ்சம் டார்க் க்ளவுட்ஸ் பிச்சப் ஆகிட்டு இருக்கு. மழை கொஞ்சம் வேறு லெவலில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சொல்லி வாய மூடல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து தெமோதரா அப்படின்ற ஒரு ஸ்டேஷனு. இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த 9 arches bridge பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு அடுத்து இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ எல்லாக்கு அடுத்து ஒரு பிரிட்ஜு. Over there. Yeah, I know, but there's one more. Which way? This way? On this side or ஓகே, on the ஃபஸ்ட்டு other? அந்த எல்லா ஸ்டேஷனுக்கு அடுத்து 9 arches bridge, அதுக்கடுத்து தேமோதரா ஸ்டேஷனு, தேமோதரா ஸ்டேஷனுக்கு அடுத்து தேமோதரா அயன் பிரிட்ஜுன்ட்டு ஒன்று இருக்குது. அப்போ அங்கேயும் க்ரௌடு இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா யூஸ்வலாக இந்த 9 arches bridge தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ஆனது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணும்போது நிறைய க்ரௌடு இருந்தாங்க. இப்போ இந்த நம்ம தேமோதரா அயன் பிரிட்ஜில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து 4-5 நாள் நல்லா வெயிலே சுற்றணும். ஃபுல்லாக அங்கே நார்தன் ஏரியா, சென்ட்ரல் ஏரியாஸ். மலைப்பகுதிக்கு வந்ததும் மழை வந்துருச்சு, செம்ம மழை. இது வந்துருச்சு கீழே அப்படியே தண்ணி போகுது அழகாக. நல்லா மழைக்கு இன்னும் வேகம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப இந்த இடத்துலலாம் வெயில் வந்துருச்சு. 2 ஸ்டேஷன் தாண்டினதும் பதுலை ஸ்டேஷன். யா மை ரெடி. ஃபாரினர்ஸ்க்குலாம் தனியாக வாஷ்ரூம் வச்சுருக்காங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில். ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன ஸ்கெடியூல் போட்டுருக்காங்க, என்னென்ன டைமில் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே டிக்கெட்டும் செக் பண்ணுறாங்க வெளியே வரும்போது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பதுலா லைன் வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1924 பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 101 வருஷம் ஆயிடுச்சு. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். நம்ம இது சூப்பரான ஸ்ரீலங்கன் மவுண்டைன் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு விலாகில் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் சுற்றி பார்க்குறது வந்து நம்ம அது வரைக்கும் ஸ்டே டியூன். நம்ம இலங்கை பயணம் தொடரும்.